ஓம் வாராகி தாயே வாராகி. ஜெய் வராகி. வராகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள். என் அன்பு தங்கமே, உன் வாழ்க்கையில் நடக்கின்றதை, உன் மனதை காயப்படுத்திய நினைவுகளை அன்றே மறந்துவிடு. உன் மனதில் அத்தனையும் போட்டு உன் மனதை குப்பை போல் ஆக்கிவிடாதே. கடினமான சூழ்நிலை உருவாகினாலும் அதை எப்படி கடந்து வர வேண்டும் மட்டும் அதை பற்றி யோசி. தங்கமே, ஜெயிப்பதற்காக பிறந்த தங்க பிள்ளை. உன் மனம் குழப்பத்தில் தான் உன்னால் தெளிவான முடிவு எடுக்க முடியவில்லை. உன்னால் இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, என் வாழ்க்கையை பற்றி எனக்கு குழப்பமாக இருக்கு, என் மனம் நிம்மதியே இல்லை வாராகி அம்மா என்று சொல்கிறாய். தங்கமே, அதற்குத்தான் உன் நிம்மதியை நீ கெடுத்து கொள்ளாதே. சில பேர் இருக்காங்க உன் மனதை குழப்புவதற்கே. நீ யாரிடமும் உதவியை எதிர்பார்க்க வேண்டாம், யாரிடமும் ஆலோசனை கேட்க வேண்டாம். உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது உனக்கே தெரியும். சற்று அமைதியாக இருந்தாலே உனக்கு புரிய வரும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்று உன் மனம் அமைதியாக இருந்தால் உன் வாராகி அம்மன் உனக்கே உன் மனதில் இருந்து நான் சொல்வேன். தங்கமே, உன் மனம் நிம்மதி வேண்டுமானால் உன் வாராகி அம்மன் ஆலயம் வந்து செல். எப்போதையெல்லாம் உன் மனம் பாரமாக இருந்தால் உன் வாராகி அம்மன் ஆலயம் வந்துவிடு. நீ தைரியமாக செயல்பட்டால் தான் உன் முயற்சிகள் வெற்றி பெறும். நீ நினைத்ததை பெற முடியும். தங்கமே, யாரிடமும் பேசாமல் இருந்தால் உன் மன கவலைகள் மறையாது. எல்லோரிடமும் மனம் விட்டு பேசு, மகிழ்ச்சியாக இரு. எல்லாம் நடப்பது எல்லாம் நல்லதுக்கே என்று வாராகி அம்மனை நம்பி உன் கடமைகளை நீ ஒழுங்காக செய். இதனாலேயே உன் முயற்சி எல்லாம் தோல்வியாகிறது. உன் மனக்குழப்பத்தில் இருக்கும்போது நீ ஒழுங்காக எதையும் செய்யாமல் உன் முயற்சியெல்லாம் தோல்வி ஆகிறது. மறுமுறை முயற்சியை விட்டுவிடாதே. யாரிடமும் சற்று நீ ஒரு அளவுடன் பேசு. இங்கு உண்மையான நட்பு சில பேர் தான் இருப்பார்கள். எளிதில் நம்பிவிடாதே. தங்கமே, உன் குடும்ப பிரச்சனை, உன் வாழ்க்கை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. உன் மனதில் உள்ளதை சொல்ல வேண்டும் நினைத்தால் உன் வாராகி அம்மனிடம் சொல். உன் மனதில் நினைத்து மௌனமாக என்னிடம் சொன்னாலும் கேட்பேன். அதற்கான தீர்வை விரைவில் தந்து விடுவேன். தங்கமே, கோபம் வருகிறது, என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, இதனாலேயே தேவையற்ற பேச்சுகள் பேசிவிடுகிறேன் என்று சொல்கிறாய். தங்கமே, யார் மனதும் கஷ்டப்படுத்தி விடாதே. கோபம் வருவது இயல்பு, ஆனால் அது யாருக்கும் ஆபத்தில் முடியக்கூடாது. யார் மனதையும் கஷ்டப்படுத்தி விடக்கூடாது. இதற்கு எல்லாம் ஒரே வழி. உன் மனம் அமைதி பெற்றால் எல்லாம் சரியாகிவிடும். எதையும் தெளிவாக முடிவு செய்வாய், சரியாக பேசுவாய். எது சரி எது தவறு என்றும் உனக்கே புரியும். யார் நல்லவர்
யார் மனதில் வஞ்சகம் இருக்கின்றது இதையும் உன்னால் உணர முடியும். கோபத்தையும் உன்னால் கட்டுப்படுத்த முடியும் தங்கமே. உன் மனம் நினைத்தால் எல்லாம் நடக்கும். உன் விருப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். தடைகள் எல்லாம் உன்னை கண்டு விலகிவிடும். ஏனென்றால் நீ தைரியமாக நம்பிக்கையுடன் உன் மனமும் தெளிவாக இருந்தால் கஷ்டங்களும் சரி சோதனைகளும் சரி உன்னை கண்டு பயந்து ஓடிவிடும். எதுவாக இருந்தாலும் துணிந்து நின்று போராடி பார்ப்பேன், ஒரு கை பார்ப்பேன் என்று தைரியமாக இரு தங்கமே. உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. தைரியமாக உன் முயற்சியை செய்து கொண்டே இரு. உன் வராகி அம்மன் உனக்கு துணையாக வழிகாட்டியாகவும் என்றும் இருப்பேன். உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொண்டே இருப்பேன் தங்கமே. என்றும் நல்லது நினை, நல்லதை பேசு, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் வராகி அம்மன் இருக்க பயம் ஏன்?